ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாங்க இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் பார்க்கலாம். ஸ்டார்டிங்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவுமே ஹீரோட தாத்தாவையும் தான் வந்து காட்டுறாங்க. தாத்தாக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின ரொம்ப பிடிச்சு போச்சு போல. ஸோ, அதனால பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் கிட்ட வந்து பேசணும், செய்யணும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, அட்வைஸா வந்து குடுக்குறாரு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, கேட்டுட்டு சைலண்ட்டா வந்து இருக்காரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம தாத்தாவே என்ன சொல்றாருன்னா, இந்த மாரி ஹீரோட நம்பர வந்து வாங்கிக்கோ, அவர்கிட்ட பேசுடா, செய்டா, வெறும் சாட்டர்டே வர செக்கப்ப வச்சுட்டு மட்டும் நீ வந்து வேலைக்கு ஆகாதுடா அப்படி இப்படின்னு சொல்லும்போது, இந்த மாரி உனக்கும் வயசாகுதுடா, நீயும் ஒரு கல்யாணம் பண்ணிட்டாலே எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் அப்படி இப்படிலாம் வந்து பேசும்போது, நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் பிடிக்கும். பட் இருந்தாலும் வெளியில வந்து காட்டிக்காம சொல்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ என்ன சொல்றாரு, இந்த மாரி எனக்கு வயசாகுதுன்னு சொல்லிட்டு நீங்க கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க. எனக்கு அந்த விஷயத்த சுத்தமா வந்து உடன்பாடே இல்ல. இந்த மாரி எங்க அப்பாவும் கூட தான் எங்க அம்மாவ கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கடைசியில பார்த்தீங்கன்னா, எங்க அம்மாவ வந்து தனியா விட்டுட்டு எங்க அம்மா செத்தே போயிட்டாங்க. நானும் அந்த மாரி வந்து இருக்கக்கூடாதுன்னு நான் வந்து நினைக்கிறேன். நான் வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் தான். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, எங்க அப்பா பண்ண அதே தப்ப நான் பண்ண விரும்பலன்னு வந்து சொல்லும்போது, நம்ம தாத்தாவும் பார்த்தீங்கன்னா வந்து புரிஞ்சுக்கிறாரு. சரி, ஓகே அவன் மனசுல ஏதோ இருக்குதுன்னு சொல்லிட்டு, என்ன சொல்றாரு நம்ம தாத்தா, "சரிடா நீ எத்தன வருஷம்டா சன்னியாசியா இருந்து தொலடா. எனக்கு அத பத்தி கவலை இல்லன்னு" சொல்லிட்டு அமைதியா இருந்தாரு. நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் நம்ம தாத்தாக்கு டீலாம் ஊத்தி குடுத்து, "சரி தாத்தா நான் பார்த்துக்கிறேன், செஞ்சுக்கிறேன்" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நம்ம தாத்தா பார்த்தீங்கன்னா, "என்னடா பார்த்துக்கிறேன், செஞ்சுக்கிறேன்" அப்படின்னு கேட்கிறாரு. நம்ம ஹீரோவும் வந்து சொல்றாரு, இப்பதான் அவளோட ஆசையே. எனக்கு அந்த பொண்ண புடிக்கும். அவ என் டைப் தான் சொல்லும்போது, தாத்தாவும் பார்த்தீங்கன்னா, "அட படவா ராஸ்கல்" அப்படின்ற மாரி வந்து பேசி சிரிச்சு ஜாலியா இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ அவரோட ரெகுலர் ஒர்க்க வந்து பார்த்துட்டு இருக்காரு. என்னன்னா, அவர் கீழ இருக்க ஜூனியர் டாக்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, இந்த தீசஸ்லாம் குடுத்துருப்பாங்க. அந்த தீசஸ வந்து கரெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ அதில பார்த்தீங்கன்னா, லீஜி அப்படின்ற ஒரு தீசஸோட மேல மட்டும் அவரோட பேப்பர் மேல மட்டும் என்ன பண்றாருன்னா, இன்டூ மார்க் வந்து போடுறாரு. ஏன்னா, இவன் முன்ன எபிசோட்லயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ ஒரு சில விஷயங்கள மாட்டி விட்டுருப்பான். ஸோ, அதனால தான் நம்ம ஹீரோ இந்த மாரி வந்து பண்றாரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு அந்த மெடிசன் கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் அவுட் ஆகுது போல. ஸோ, நம்ம ஹீரோயினும் நல்லா பார்த்தீங்கன்னா வந்து தூங்கி எந்திச்சு அவங்களோட வேலைக்கெல்லாம் வந்து போறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் அவரோட ஹாஸ்பிட்டல்ல மத்த டாக்டர்ஸோட பேஷண்ட்ஸ்க்கான அந்த ட்ரீட்மெண்ட்டு, என்னென்ன ப்ராசஸ் இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, ஹாஸ்பிட்டலே பார்த்தீங்கன்னா செம்ம பிஸியா இருக்கு. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அவரோட ஜாப வந்து ரெகுலரா வந்து பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினும் அவங்களோட ஒர்க் ரெகுலரா தான் வந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா, அவங்க ஒர்க்லேருந்து எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. இங்க பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோக்கு வந்து லஞ்ச் டைம் வந்துச்சு போல. ஸோ நல்லா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, லீஜி பையன் வந்து இந்த மாரி சிக்கன் பீஸ வந்து எடுத்துட்டு வந்து குடுக்குறான். நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, "எனக்கு எதுடா வைக்கிற? என்னடா சமாச்சாரம்?" அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாரி இந்த தீசஸ் மேல இன்டூ மார்க் போட்டிருக்கீங்களா? அது என்ன? எதுக்குன்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவும், "ஏன் உனக்கு அதெல்லாம் தெரியாதா? இந்த மாரி லைஸ்லாம் வச்சா வேலைக்கு ஆவாது. இந்தா நீ எனக்கு சிக்கன் பீஸ் குடுத்த, இந்தா உனக்கு ப்ரான் குடுக்குறேன்னு" சொல்லிட்டு குடுத்துட்டு, அவரு பார்த்தீங்கன்னா, ஜாலியா வந்து சாப்பிட்டுட்டு இருக்காரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு மெசேஜ்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, அவசர அவசரமா வந்து கிளம்புறாங்க அவங்க வேலையிலேருந்து. ஏன்னா, அவங்க பாய் ஃப்ரெண்ட் வந்து அவங்கள பிக்கப் பண்ண வந்திருக்காங்க. இந்த மாரி ஒரு டின்னர் டேட்டுக்காக. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து 2 பேரும் அங்க தான் வந்து நிக்கிறாங்க. அவங்களுக்கு பாய்லாம் சொல்லிட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டோட வந்து கிளம்புறாங்க. அப்ப கூட ஒர்க் பண்றவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா, "என்ன நம்ம மேனேஜரோட பாய் ஃப்ரெண்டு?" அப்படின்னு சொல்லி கேள்விலாம் கேட்குறாங்க. அவங்களும் ஆமா அப்படின்றாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவ தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோவுக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது டக்குனு நம்ம ஹீரோயின் தான் வந்து ஸ்ட்ரைக் ஆகுறாங்க. அவங்கள வந்து நினைச்சுட்டே அப்படியே பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷன் போறாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினும் அவரோட பாய் ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, டேட்ல வந்து இருப்பாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டிஷ்ஷஸ் எல்லாம் வந்து ஃபோட்டோலாம் எடுத்துட்டு இருப்பாங்க. இத பார்த்து கடுப்பாகுறான் அவங்க பாய் ஃப்ரெண்டு. என்னன்னா, "ஏன்பா நான் வந்து உன் எதிர்க்கயே இருக்கிறேன். என் கூட வந்து பேசாம ஃபோட்டோ எடுத்துட்டு இருக்கே" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, "இது வந்து நான் வந்து என் ஃப்ரெண்டுக்கு தான் அனுப்புறேன். அவளுக்கு வந்து ஸ்டடீஸ்க்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்" அப்படின்லாம் வந்து சொல்லும்போது, அப்ப அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றார்ன்னா, "இந்த மாரி ஸ்டடீஸா? உங்கள மாரி ஆளுங்க வந்து எப்படி ஸ்டடீஸ் அது இது நீங்கலாம் வந்து நல்லா படிச்சிருக்கீங்க. ஒழுங்கா ஒரு அழகான பையன பார்த்து செட்டில் ஆகுறது விட்டுட்டு எதுக்கு ஸ்டடீஸ் அப்படி இப்படின்னு சொல்லி பேசும்போது, நம்ம ஹீரோயினுக்கே இங்க கொஞ்சம் ஒரு மாதிரியா ஆகுறாங்க. ஏன்னா நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ஃபாரின்ல இந்த ஹோட்டல் மேனேஜ்மென்ட்க்கு வந்து சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கணும்னு ரொம்ப ஆசை. அவங்களோட ஆசையும் பார்த்தீங்கன்னா, இங்க வந்து சொல்றாங்க. பட் அவனுக்கு வந்து சுத்தமா புடிக்கல. என்னன்னா கல்யாணம் பண்ணிட்டு செட்டில் ஆகாம, இந்த மாரி ஒருத்தங்கிட்ட வேலை பார்க்குறேன், சர்வென்ட்டா இருக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரியா வந்து ஃப்ரஸ்ட்ரேட்டா ஒரு மாரி ஸ்ட்ரெஸ் ஆகுறாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா என்ன பண்றாங்க, அவங்களோட சிச்சுவேஷன் எடுத்து சொல்றாங்க. பட் அந்த பாய் ஃப்ரெண்ட் என்ன சொல்றான்னா, "நீ வந்து ரொம்ப செல்ஃபிஷ்ஷா இருக்க" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினோட மனச ரொம்ப வந்து கஷ்டப்படுத்துறாரு. நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்க, சரி ஓகே பிரச்சனை இல்ல வேணாம். நம்ம 2 பேரும் சாப்பிடலாம், செய்யலாம்னு சொல்லிட்டு, ஜஸ்ட் அந்த ஷெட்யூல வந்து காட்டப்போ அவங்க படிக்க போற அந்த ஷெட்யூல். அப்ப பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா என்ன ஆகும்னா, ஃபோன் வந்துரும். ஃபோன் வந்துட்டு இந்த மாரி நான் கொஞ்சம் ஃபோன் பேச போகணும்னு சொல்லிட்டு, அவன் பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா போயிடுவாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. நம்ம அவங்க பாய் ஃப்ரெண்ட் சொன்னதெல்லாம் பேச்செல்லாம் கேட்டு ஒரு மாதிரி அப்படியே அமைதியா வந்து இருந்துருவாங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்த டைம்
டைம்ஸ் எல்லாம் வந்து அவங்களுக்கு ஞாபகப்படுத்துவாங்க. என்னன்னா, ஒரு காலத்துல அவங்க பாய் ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த வேலைக்கு அவங்களுக்கு ரொம்ப வந்து சப்போர்ட் பண்ணாரு. இப்ப பார்த்தீங்கன்னா, ஏன் இப்படி பேசுறான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கே பார்த்தீங்கன்னா வந்து சுத்தமா வந்து புரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டுக்கே வந்துர்றாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து இந்த டேட் எப்படி போச்சுன்னு வந்து கேட்கறாங்க. அவங்களும் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அவன் வேலை இருக்குன்னு கிளம்பிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அவங்க அப்பா, அம்மா வந்து நீ வந்து சாப்பிடுன்னுவாங்க. இவங்களும் வேணான்னு சொல்லிட்டு கிச்சன்ல போய் அந்த மெடிசன் எடுக்கிறதுக்காக போவாங்க. பட் அவங்க அப்பா, அம்மா வந்து நோட் பண்றாங்க. இந்த மாரி பொண்ணு ஏதோ சோகத்துல இருக்கா, ஏதாவது பிரச்சனையா இவங்க 2 பேருக்குள்ள அப்படி இப்படின்னு சொல்லி, இந்த மாரி பேசிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, கேட்டுட்டு வெளில வந்துருவாங்க. இந்த மாரி நானும் என் பாய் ஃப்ரெண்டும் பிரேக்கப் பண்ணிக்கட்டுமா அப்படின்னு சொல்லி அத மட்டும் தான் சொல்லுவாங்க. உடனே அவங்க அப்பா, அம்மா பார்த்தீங்கன்னா, தாம் தூம்னு வந்து கத்த ஆரம்பிச்சுருவாங்க. பொண்ணுக்கு என்ன சிச்சுவேஷன ஃபேஸ் பண்ணான்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட கேட்காம இருப்பாங்களா? நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ஃப்ரஸ்ட்ரேட் ஆயிட்டு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து வெளில போயிடுவாங்க. வெளில போயிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு டப்பா நெறைய ஐஸ்கிரீம அப்படியே அழுதுட்டே பார்த்தீங்கன்னா சாப்பிட்டா, அவங்க பாய் ஃப்ரெண்ட் பேசினது, அவங்க பாய் ஃப்ரெண்ட் கூட இருந்த மொமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து யோசிச்சுட்டே இருக்காங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீரோ வந்து என்ட்ரி குடுக்குறாரு. பார்த்த உடனே அவளுக்கு கடுப்பாவுது. என்னடா இவ்ளோ டப்பா ஐஸ்கிரீம் வந்து சாப்பிடுறாங்க. ஏன்னா இவ ஐஸ்கிரீம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அது கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் சரி பரவால்ல சாப்பிட ஆரம்பிச்சிட்டீங்களா சாப்பிடுங்க சரின்னு சொல்லிட்டு, ஏன் இந்த பனி டைம்ல இவ்ளோ டைம் வந்து இங்க வந்து இருக்கிறீங்க? ஏதாவது பிரச்சனையா? இப்போ உங்களோட ஹெல்த் எப்படி இருக்கு? உங்க தூக்கம் எப்படி இருக்கு? அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் பரவாயில்ல. இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. முன்னோட நான் நல்லாவே இருக்கேன்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா வந்து சொல்றாரு, இப்போ என் பிரச்சனை வந்து மெடிசன்ல கிடையாது உங்ககிட்ட தான். ஏன் ஏதாவது பிரச்சனையா? உங்க வேலையிலயா? இல்ல உங்க பாய் ஃப்ரெண்ட் ஏதாவது இதுவா? அப்படிலாம் சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, ஆமா என் பாய் ஃப்ரெண்டோட கொஞ்சம் பிரச்சனையாயிடுச்சு. அது வந்து ஒரு சின்ன பிரச்சனை தான். அதுவும் என் மேல தான் தப்புன்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோக்கும் முகமே ஒரு மாதிரியா வந்து ஆயிடுது. ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாரி டைம்ல நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் என்ன சொன்னாங்க, இந்த மாரி எங்க செஸ்ட்லாம் வந்து ரொம்ப வந்து வலிக்கும், ஒரு மாரி பெயினா இருக்கும் அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, அதுக்கு அக்குபஞ்சர்ல ஒரு ட்ரீட்மெண்ட் இருக்கும் போல. அந்த ட்ரீட்மெண்ட்லாம் வந்து சொல்லிக் குடுக்குறாரு. இந்த மாரி உங்க ஹார்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வந்து பிரச்சனையா இருக்கும்போது பிளாக்கா இருக்கும். ஸோ, அதனால தான் உங்களுக்கு அந்த மாரி பெயின்லாம் இருக்கு. இது நீங்க பண்ணீங்கன்னா ஓரளவுக்கு உங்களுக்கு கியூரா ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த ட்ரீட்மெண்ட்லாம் வந்து சொல்லிக் குடுத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் சரிம்மா நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புறவர் என்ன பண்ணுவாருன்னா, இந்த மாரி நீங்க ஆப்பிள் வேணா பக்கத்துல வச்சுட்டு படுத்துக்கோங்க. ஏன்னா, ஒரு ஸ்மெல் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தூக்கத்துக்கு நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் வேணா உங்களுக்கு எடுத்து தரட்டுமா? அப்படிலாம் சொல்லி கேட்பாங்க. நம்ம ஹீரோயின் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா, சரி செக்கப்புக்கு வந்துருங்கன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா கிளம்பிடுவாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, வீட்ல வந்து வருவாங்க. இந்த மாரி இந்த ஆப்பிள்லாம் எடுத்து பார்த்துட்டு இருக்கும்போது, கரெக்ட்டா பார்த்தீங்கன்னா, அவங்க பேரண்ட்ஸ் வந்து நிப்பாங்க. நின்னு இந்த மாரி உனக்கும் பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது பிரச்சனையா? சொல்லுமா அப்படின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல. நான் சும்மா ஏதோ ஒளறிட்டேன். நீங்க ஏதோ அதெல்லாம் வந்து பிரச்சனையா எடுத்துக்காதீங்கன்னு சொல்லிட்டு, அவங்க ரூமுக்கு போய் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து மெசேஜ் பண்ணுவாங்க. இந்த மாரி நம்ம 2 பேரும் நேர்ல பேசணும். இல்ல மெசேஜ்லயாச்சும் பேசணும்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டுருவாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவும் வந்து காட்டுவாங்க. நம்ம ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்ல பார்த்தோனே, நம்ம ஹீரோயின் கூட பேசினது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த மனுஷனுக்கு வந்து ஞாபகமா வந்து இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, மறுநாள் ஆகுது. நம்ம ஹீரோயின தான் வந்து காட்டுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸோட வந்து காட்டுவாங்க. பிரேக் டைம்ல இந்த மாரி அந்த ஐஸ் டீ அதெல்லாம் வந்து குடிக்க மாட்டாங்க. அப்போ வந்து நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட்லாம் வந்து கேட்பாங்க, "ஏன்டி இதெல்லாம் குடிக்க மாட்டேன்னு?" செய்யும்போது, இந்த மாரி நான் டயட்ட வந்து ஃபாலோ பண்ணல. அது மட்டும் இல்ல நேத்து நான் ஒரு டப்பா ஐஸ்கிரீம் சாப்பிட்டத என்னோட டாக்டர் வந்து பார்த்துட்டாரு அப்படின்னு வந்து சொல்லும்போது, நம்ம ஹீரோயின் ஃப்ரெண்ட் கேட்கறாங்க, "என்னடி அவர் எப்படிடி பார்க்க முடியும்னு?" கேட்கும்போது, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி அவரு என்னோட நெய்பர்ஹுட்ல தான் இருக்காரு. அவரோட கிளினிக் வந்து பக்கத்துல இருக்கு. ஸோ, அதனால அவர் இங்க ஸ்டே பண்ணிருக்காருன்னு சொல்லும்போது, "ஓ! அப்படியான்னு?" சொல்லிட்டு இது பண்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்ட் ஃபேங் இருக்கார்ல, அவர் வந்து இந்த மாரி நம்மளுடைய ஹோட்டல்ல பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஈவென்ட் நடக்க போகுது. ஒரு சம்மிட் மாரி நடக்க போகுது. அதுவும் அது உன் ஆளோட இதுதான் அப்படின்னு வந்து சொல்றாங்க நம்ம ஹீரோயின் கிட்ட. நம்ம ஹீரோயினா எனக்கு அத பத்தி எதுவும் சரியா தெரியல அப்படின்னு வந்து சொல்றாங்க. அப்ப பார்த்தீங்கன்னா, திடீர்னு என்னன்னு தெரியல, அவனோட செஸ்ட் கிட்ட வந்து நம்ம ஹீரோ சொன்ன அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்ட ட்ரை பண்ணாங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்து கேட்கறாங்க. இந்த மாரி அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்லாம் குடுத்துட்டு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்க 2 ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா, அத வந்து ட்ரை பண்றாங்க. அதுக்கப்புறம் இந்த சீன் கட் ஆக, நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இப்போ ஹாஸ்பிட்டல்ல காட்டுறாங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து செக்கப்புக்கு வந்திருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து செக்கப்லாம் பண்ணிட்டு, இந்த மாரி நீங்க வந்து ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா அப்படிலாம் இருந்தீங்கனாலே, இந்த மெடிசன் கூட உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ, அதனால எப்பவுமே மனச ரிலாக்ஸா வச்சுக்கங்க. எதுவா இருந்தாலும் பிரச்சனைய ரிலாக்ஸா வந்து ஃபேஸ் பண்ணுங்க. ஏன் இவ்ளோ வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தீங்க அப்டின்னா பார்த்தீங்கன்னா, இந்த மெடிசின் கூட உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து செக்கப்லாம் பண்ணிட்டு, இதே மாரி நீங்க அக்குபஞ்சர் வேணா ட்ரை பண்றீங்களா? அப்டின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோயினா என்ன அக்குபஞ்சர் அப்டின்னு கேட்கும்போது, நம்ம ஹீரோவா ஏன் உங்களுக்கு நீடில்னா பயமா? அதெல்லாம் பயப்படாதீங்க ஒண்ணுமே இல்லன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு பார்த்தீங்கன்னா, அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு மாரி நர்வஸா இருக்குறாங்க. அ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த நீடெல்லாம் வந்து இது பண்ணும்போது
இருக்கும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இங்க என்னன்னே தெரியல. நம்ம ஹீரோ ரொம்ப க்ளோஸ் அப்ல பார்த்துட்டு அவங்களே ஒரு மாதிரியா வந்து ஃபீல் பண்ணாங்க. நம்ம ஹீரோ இத பார்க்குறாரு. பட் ஆனா வந்து உள்ளுக்குள்ளேயே சிரிச்சுக்கிட்டே என்ன பண்ணாரு, நம்ம ஹீரோயினுக்கு அந்த அக்குபஞ்சர் ட்ரீட்மெண்ட்லாம் வந்து குடுத்துட்டு இருக்காரு. அந்த ட்ரீட்மெண்ட்க்கு அந்த நீடில்லாம் குடுத்ததுக்கு அப்புறம் நம்ம ஹீரோயின் வந்து இந்த மாரி கேட்கறாங்க. இந்த மாரி நான் பேசாம கொஞ்ச நேரம் ஃபோன் நோண்டட்டுமா? இந்த 15 நிமிஷம் எனக்கு போர் அடிக்கும்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, அதுக்கு பேசாம நீங்க கொஞ்ச நேரம் தூங்குங்க. அதுவே உங்களுக்கு பெட்டரா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் எங்க வந்து டிஸ்டர்ப் ஆக போறாங்கன்னு சொல்லிட்டு ஸ்க்ரீன் கர்டன்ல இருந்து க்ளோஸ் பண்றது என்ன ஏன்னா எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவ்வளோ பார்த்து பார்த்து வந்து செஞ்சுட்டு இருக்காரு. இங்க நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா டைம்ல செட் பண்ணிட்டாரு. அப்ப என்ன ஆகுதுன்னா நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட பேசிட்டே இருக்கும்போது ஒரு முயல் பொம்மை வந்து செஞ்சு வச்சிருப்பாங்க பேப்பர்ல. ஸோ அதை பார்த்து அந்த மனுஷன் வந்து சிரிச்சு அவரோட வேலையை வந்து பார்த்துட்டு இருக்காரு. இங்க பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் நல்லாவே வந்து நல்லா தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினோட பாக்குறது சரி அவங்க நல்லா தூங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அழகா பாத்தீங்கன்னா அந்த நீடெல்லாம் வந்து எடுத்துட்டு இருக்காரு அந்த மனுஷன். ஒரு வழியா பார்த்தீங்கன்னா, அவரோட டாக்டர்ஸோட மத்த லஞ்ச் எல்லாம் முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா, அவரோட வேலைய ரெகுலரா வந்து பார்த்துட்டு இருக்காரு. அப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் நல்லா வந்து தூங்கியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 3 மணி நேரமாவது தூங்கியிருக்காங்க. நம்ம ஹீரோ கிட்ட வந்து கேட்குறாங்க, "நான் வந்து ரொம்ப நாள் தூங்கிட்டேனா?" அப்படின்னு சொல்லும்போது, நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, "அதெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்ல, பரவாயில்லன்னு" சொல்லிட்டு, அவர் ஏதோ பார்த்தீங்கன்னா, ஒரு மெடிசின் ரெடி பண்ணி குடுத்துருக்காரு. ஏதோ சாஷே மாரி. அத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு வந்து குடுக்குறாங்க. நம்ம ஹீரோயினும் பார்த்தீங்கன்னா, என்ன பிரைஸ், ஏது பிரைஸ்ன்னு கேட்க வரும்போது, இந்த மாரி அதெல்லாம் எதுவும் இல்ல, ஃப்ரீன்னு சொல்லிட்டு அவர் பார்த்தீங்கன்னா, நம்பர் கேட்க வருவாரு. பட் நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, "நான் அடுத்த சாட்டர்டே வரேன்னு" சொல்லிட்டு டாடா பை பை சொல்லிட்டு போயிடுவாங்க. நம்ம ஹீரோக்கு பார்த்தீங்கன்னா கடுப்பாயிடும். அடச்சே! இந்த வாட்டியும் வந்து மிஸ் பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவர் குடுத்த அந்த சாஷே வச்சு நல்லா வந்து ஸ்மெல் பண்ணிட்டே வந்து போறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் மறுபடியும் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, இந்த சம்மிட் ஒண்ணு நடக்க போகுதுன்னு சொன்னேன்ல. ஸோ அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்து ப்ரிப்பேரா வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஃப்ரெண்ட்ஸும் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்றாங்க. இந்த மாரி இந்த சம்மிட்கான ஈவென்ட் வந்து நடக்கணும். சூப்பரா நடக்கணும். நான் வந்து மேனேஜரா வந்து இருக்கேன். ஸோ அதனால இனிமேல் ப்ராப்பரா வந்து பண்ணணும்னு வந்து சொல்றாங்க. இது எதுக்கு இன்னொரு விஷயத்துக்காகவும் பண்றாங்கன்னா, இந்த மாரி அவங்க வெளிநாட்டுல படிக்க போறாங்கல்ல. ஸோ அதனால இதுவும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும்னு சொல்லிட்டு, இவங்கள வெளிநாட்டுக்கு அனுப்புற அந்த ஏஜென்ட் வந்து சொல்லியிருப்பாங்க போல. ஸோ அதனால இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் ரொம்ப வந்து மெனக்கெட்டு வந்து பண்றாங்க. ஏன்னா எந்த விதமான தப்பும் வந்து நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. நம்ம ஃபேங் வந்து பார்த்தீங்கன்னா, அதிலேயே வந்து இந்த மார்க்கெட்டிங் சைட்ல இருப்பார் போல. ஸோ அவரும் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயினுக்கு ஹெல்ப்லாம் வந்து பண்றாரு. இங்க இந்த சைட் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோவோட ஹாஸ்பிட்டல் தான் வந்து காட்டுறாங்க. நம்ம ஹீரோவும் இன்னொரு டாக்டரும் பார்த்தீங்கன்னா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாரி நம்ம ஹீரோ வந்து இந்த தீசிஸ்லாம் பண்ணுவாங்க. இவங்க வந்து பண்ணி இது பண்றது. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இவங்க ஹாஸ்பிட்டல் சரியான ஃபண்டுலாம் வந்து குடுக்க மாட்டேன்றாங்க போல. ஸோ அத பத்தி தான் இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவும் பார்த்தீங்கன்னா, சரி ஓகே அது என்னோட பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன், செஞ்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் கிட்ட வந்து பேசுறாரு. பட் நம்ம ஹீரோக்கு ஒரு சந்தேகமும் இருக்கு. இவன் என்ன திடீர்னு நம்மளுக்கு சப்போர்ட்டா பேசுறானேன்னு சொல்லி கேட்கும்போது, அவன் என்ன பண்றான்னா, இந்த மாரி நாங்க குரூப்பா டேட்லாம் வந்து போறோம். இதுல 2 நாள் வந்து குறைஞ்சிருச்சு. சரி நீ அந்த டேட்டுக்கு வந்தா சூப்பரா இருக்கும்ல. நீ எத்தன நாள்ல சிங்கிளா இருப்ப? அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம ஹீரோ அதுக்காக தானே இவ்வளோ அக்கறையா பேசினியா, செஞ்சியா? இதெல்லாம் எனக்கு வேலைக்கு ஆகாது. நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாரா. அந்த ஆளுக்கு டேய் இப்படிலாம் இருக்காதுடா. நானும் ரொம்ப நாளா சிங்கிளா இருந்தேன். எனக்கு போர் அடிக்குதுடான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பின்னாடியே பார்த்தீங்கன்னா வந்து போவாரு. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோயின் அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்து வராங்க. பார்த்தீங்கன்னா, அவங்க பாய் ஃப்ரெண்ட் கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருக்கும். ஏன்னா நம்ம வந்து பிரேக்கப் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு மெசேஜ் பார்த்த உடனே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. வாய்ஸ் கால், வீடியோ கால் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரை பண்றாங்க. பட் அவங்க வந்து அட்டெண்டே பண்ண மாட்றாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, அப்படியே வந்து மனசு உடைஞ்சு போய் அப்படியே உட்காந்துட்டாங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோ வந்து எங்கேயோ வந்து கிளம்பிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, கரெக்ட்டா நம்ம ஹீரோயினும் வருவாங்க. நம்ம ஹீரோயின் ஒரு மாதிரியா இருக்கிறது அந்த மனுஷன் வந்து பார்த்துருவாரு. சரி ஏதோ பிரச்சனை இருக்குன்னு தூரத்துல இருந்தே அவர் வந்து பார்த்தீங்கன்னா, அப்படியே சைலன்ட்டா இருப்பாங்க. ஸோ இதோட தான் பார்த்தீங்கன்னா, இந்த எபிசோட் வந்து முடியுது. பாய் பாய்.